காங்கிரஸ் வந்து ஒரு தடுமாற்றத்துடன் இருக்கிறது. அதிலலாம் மாற்றமே இல்ல. என்ன யார் முடிவெடுக்கிறான்னு தெரியல. கார்கேன்னாங்க, சோனியா காந்தின்னாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தியா? என்னன்னே புரியாத ஒரு புதிராவே இருக்கு. 2 லிஸ்ட் போயிருக்குன்னு சொல்றாங்க ஹக்கீம். செல்வ பெருந்தகை ராகுல் காந்திட்ட குடுத்த லிஸ்ட் வேற. செல்வ பெருந்தகை கார்கேட்ட குடுத்திருக்கிற லிஸ்ட் வேற அப்படிங்கிறாங்க. ஸோ கான்ட்ரடிக்ஷனா 2 லிஸ்ட்டும் பார்க்கும்போது ஒரே குழப்பம் அவங்களுக்கு. யாருக்கு குடுக்கறது? யார விடுறதுங்கிற மாரி ஒரு பெரிய குழப்பத்தில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ராகுல் காந்தி ஓகே செய்த அந்த லிஸ்ட்ட வந்து கார்கே கையெழுத்து போட்டு குடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்ப இருக்கு. ஸோ அதனால இதன் தொடர்ச்சி தான் காரணம். இதில வெளிப்பாடு தான் இப்போ ஜோதிமணி ஒரு ஒரு 2, 3 நாளைக்கு முன்ன ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாங்க. தமிழகத்தில் காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. மாணிக் தாக்கூர் இன்னைக்கு பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்ன்னு தான் நினைக்கிறேன். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் யாரு காரணங்க? ஏங்க அப்படி தேவையில்லாம ஒரு கேட்ட சீட்டு வந்து திமுக தந்த மாரி தெரியல. பட் இது திமுக பட்டும் போடாமயே இருக்கு. இந்த மாரி குழப்பங்களுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ, யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்கல்ல. இல்ல மாணிக் தாக்கூர் பண்ண வேலை தான். சிஎம் டிஎம்கே சைட்ல கோவத்துக்கு காரணமே மாணிக் தாக்கூர் செய்த வேலை தான். அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கணும். ஸோ இதுக்கு காரணம் தான் சரி மாணிக் தாக்கூர் தானே. அப்போ மாணிக் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுத்தா தாங்க சரியா இருக்கும். அப்படின்னு யாராவது ஆரம்பிச்சிருக்கணும். அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் அட்வான்ஸா அவரு ரிசைன் பண்ணிட்டார். அவங்க நம்மள தூக்கிட்டாங்க. இல்ல நம்ம மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா சரியா இருக்காது. நம்மளுக்கு மரியாதை இருக்காதுங்கிறதன் அடிப்படையில தான் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்ணியிருக்கணும்.